ஒருத்தர் தான் எங்க கிட்ட தன்மையே பேசுறீங்க. உங்களை நம்பிதான் நாங்க அதை வீட்டுல இருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க தம்பி. நான் ஒன்னும் வழி சொல்லாம இல்லையம்மா. சம்பந்தமே இல்லாம உங்களை எதுக்கு நான் என் வீட்டுல தங்க வைக்க? இருந்தாலும் நான் அதை பண்ணேன். உங்களுக்காக பேசி நான் ஒரு பங்கை வாங்கி தரேன்னு சொன்னேன். உங்க பையன் தான் பேராசப்பட்டாரு. இதுக்கு மேல நான் பண்றதுக்கு எதுவுமே இல்லம்மா. நீங்க எது பேசுறதாலும் இவர்கிட்டயே பேசிக்கோங்க. இவங்க குடுக்குற பிச்சை காசுலாம் நம்மளுக்கு வேணாமா? நமக்கும் உரிமை இருக்கு. அத நம்ம கேக்குறோம். எதுவுமே தரமாட்டேன்னு சொன்னாங்க. இப்ப ஒரு பங்கு தரேன்னு வந்து நிக்கிறாங்கல்ல. இப்பதான் நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் இருக்குன்னு இவங்க எல்லாருக்கும் புரியுது. சொத்துல பாதி கொடுத்தா மட்டும்தான் நாங்க இங்க இருந்து போவோம். என்ன தப்பா சொல்லிட்டான்? உனக்கு எதுக்கு நாங்க பங்கு கொடுக்கறோம்? சொன்னா உடனே நாங்க அதை நம்பி சொத்துல பாதி வெட்டி கொடுக்கணுமா? இப்படி கேட்க உனக்கு அசிங்கமா இல்ல? அப்படி உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற மாதிரி கடன் இருந்துச்சுன்னா எல்லாரும் செத்து போங்கடா. ஏன் இங்க வந்து எங்க வசரம் வாங்குறீங்க? இந்த காலத்துல உழைச்சி சம்பாதிக்கிற காசே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இதுல எங்க வீட்டை வித்து அதுல பாதி பங்க வாங்கி நீங்க நல்லா வாழ்ந்துட முடியுமா? எங்க சாபம் உங்களை சும்மா விடுமா? சாரதா, என் வீட்டுல இப்படி சண்டை போடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இது எல்லாமே உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. ஏற்கனவே அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்ன சொன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டெல்லாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாது. கடவுளே, எங்க வீட்டுலதான் இதெல்லாம் நடக்கணுமா? நம்ம வாங்கிட்டு இருந்த வரோம் அப்படிமா? ஒரு நாள் இங்க தங்கிட்ட பொண்ணு விஜய் சொன்னாப்ல. ஆனா 2 நாள் தாண்டி போயிட்டு இருக்க. இப்ப உங்களை வெளியில போக சொன்னா போக மாட்டேன்னு நிக்கிறாங்க. 2 நாள்ல இந்த வீட்டுல இருந்து சொகுசை கண்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா அப்பவே நான் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னேன்.